வணக்கம். நான் டாக்டர் ரோஷினி. நான் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அண்ட் அடலசன்ட் ஹெல்த் எஜுகேட்டர். பொதுவாகவே நம்ம இப்போ ரெகுலராக கேள்விப்படுறது செக்ஷுவல் அஃபென்சஸ், பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமைன்னு நிறையா கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் நம்ம ஜென்ரலாக நியூஸில், டிவியில் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி குறிப்பாக குழந்தைங்களுக்காக ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்னு நம்ம சட்டத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். போக்சோ ஆக்ட் 2012. போக்சோ அப்படின்னா என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ இந்த ஆக்ட் யாருக்கு வருது? ஏன்னா சில்ட்ரன்றது ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா வேறு வேறு கேட்டகரிஸில் வருது. சில இதில் பார்த்திங்கன்னா 12 இயர்ஸுக்கு கீழே மட்டும்தான் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. சில இதில் 18 இயர்ஸ் வரைக்கும் சில்ட்ரன் கேட்டகரைஸ் பண்ணுறோம். சில இதில் பார்த்திங்கன்னா சைல்ட் லேபர், இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா 14 வயசுக்கு உட்பட்டவங்களாம் குழந்தைங்க அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே எப்படி பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ், 18 வயசுக்கு உட்பட்ட எல்லாருமே இந்த ஆக்ட் கீழே ப்ரொடெக்ஷன் அவங்க அணுகுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இர்ரெஸ்பெக்டிவாக இந்த ஆக்ட் கீழே வராங்க. அதாவது மேல் சைல்டு அண்ட் ஃபீமேல் சைல்டு, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ரெண்டு பேருமே இந்த ஆக்ட் கீழே ப்ரொடெக்ஷன் அவங்க கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆக்டில் என்ன கவர் ஆகுது? பொதுவாக பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை அப்படின்னு கேட்டோடனே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது ரேப் அப்படின்ற ஒரு டேர்ம் தான். அதாவது பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ். ஸோ இந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ் டெஃபினட்டாக இந்த ஆக்டு கீழே வருது. இதுக்கான தண்டனைகளும் இதில் கொடுக்கப்படுது. பட் இது தவிர வேறு என்னெல்லாம் இதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி வேறு வேறு கேட்டகரிஸ், ஹராஸ்மெண்ட், அசால்ட் எல்லாமே கவர் ஆகுது. அதாவது ஒரு சைல்டுக்கு செக்ஷுவல் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் ஆக்ட் தவிர வேறு விஷயங்கள், மொலஸ்ட் பண்ணுறது, அவங்கள்ட்ட சைகை காட்டுறது எல்லாமே இந்த ஆக்டுக்கு கீழே குற்றமாக தான் கருதப்படுகிறது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ் பற்றி பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அக்ரவேட்டட் செக்ஷுவல் அஃபென்ஸ். அதாவது நம்ம குழந்தைங்கள நம்பி விடுற சில இடங்கள், அதாவது அவங்களோட ஸ்கூல்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இந்த மாதிரி சில ஸ்பாட்ஸ், ஹோம் கேர்ஸ், டே கேர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நம்ம பிள்ளைங்களை நம்பி அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க அங்கே பாதுகாப்பாக இருப்பாங்க நம்பி விடுற இடங்கள்ல அங்கே இருக்க நபர் யாராவது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வோ தொந்தரவோ பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை காலம் ரொம்ப அதிகம். நார்மலாக இருக்கிற ஒரு நபர் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்பகரமான உள்ள இடத்துல நடக்கிற விஷயங்கள் ரொம்பவே அதிகமான குற்றமாக கருதப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைகை, ஒரு குழந்தைய பார்த்து அவங்க தொட வேண்டாம், அந்த குழந்தைய மொலஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு தொடுதல் எதுவுமே இல்லாமல் தூரத்தில் நின்று ஒரு சைகை காட்டுறதோ இல்லை தப்பான வீடியோஸ், பான், இந்த மாதிரி தப்பான வீடியோஸ், பிக்சர்ஸ் எது காமிச்சாலுமே அதுவுமே இந்த ஆக்ட் கீழே கவர் பண்ணப்படுது. இதில் மேஜராக ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்கோ கூட்டிகிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்ட்டு சொல்கிறது இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாமா, ஒரு நாங்கள் எங்கள் லாயர்கிட்ட பேசிட்டு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. பட் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நிமிஷமே ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல், எந்த ஒரு ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷனுமே முதல்ல போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். பட் இதனால உங்கள் குழந்தையோட ஐடென்டிட்டியோ அவங்களோட ஃப்யூச்சரோ பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா மீடியாலேயும் சரி மற்ற விஷயங்கள்லேயும் சரி நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட எந்த ஐடென்டிட்டி, நாட் ஓன்லி ஃபோட்டோ ஆர் நேம், பட் வேறு எந்த ஐடென்டிட்டியுமே, அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க எந்த தெருவில் வசிக்கிறாங்க, இதை பற்றி எதுவுமே வெளியிடக்கூடாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கான நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ட் ஆகட்டும், இந்த டாக்டர்ஸ் ஆகட்டும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இருக்காங்களே தவிர அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி அவங்க நேமை டார்னிஷ் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக கிடையாது. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இந்த மாதிரி போனால் கூட ரொம்ப வருஷ கணக்குகளாக இழுத்து அடிக்கும், அந்த மாதிரி ஒரு பயம் நிச்சயமாக பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிஸ்கிட்டையும் இருக்குது. பட் டெஃபினட்டாக அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஸ்பீட் ப்ராசஸாக நடத்தப்படும். அண்ட் கண்டிப்பாக அந்த குழந்தைய அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு ஆளாக்குன ஒரு நபர் முன்னாடி கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரிமினல் முன்னாடி இந்த விக்டமை நம்ம நிப்பாட்டினோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க இன்னும் பயப்பட
வாய்ப்பு இருக்குது. நம்மளை அவங்க திருப்பி ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ இதுக்குன்னே கோர்ட்ஸ், போக்சோ ஆக்ட் கீழே உள்ள கோர்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்குன்னு தனியாக குறிப்பாக பெண்கள் வந்து ஜட்ஜஸாக இருக்காங்க, பெண்கள் லாயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவங்க எடுக்கிற வாக்குமூலம் எல்லாமே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் தான் நடக்கும். அதே சமயம் இந்த குழந்தை கூட அவங்களுக்கு ரொம்ப நம்பகரமான ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பர்சன், அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பாட்டி தாத்தா யாராக வேணாலும் இருக்கலாம், அது ஆண் நபரோ பெண் நபரோ, அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பர்சன் முன்னாடி மட்டும்தான் நடத்தப்படும். ஸோ போக்சோ ஆக்ட் அப்படின்றது இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், அதாவது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் 2 பேருக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ் தர்றதுக்கு தான் இருக்கே தவிர அவங்க நேம் ஆர் ஐடென்டிட்டியை எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. தேங்க்யூ.